நம்மளே ஊற்றி பார்த்தோம், விளக்கு எரியுது. இது வந்து உண்மையிலே ஆச்சரியம் தான், அதிசயம்னு சொல்லலாம். யானை வந்து சாணி போட்டு போயிருக்கு. நேற்று வந்ததுங்களாம் இந்த இடத்துக்கு. யானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிங்க. இந்த பாறைக்கு மேலே எப்படி யானைகள் வந்து சுற்றுதுன்னு தெரியல. இங்கே ஒரு 10 பேருடைய ஜீவசமாதி இருக்குது. வரிசையாக ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நூறு சாமிகள் வந்து தவம் பண்ண இடங்களாம். அவருடைய சொந்த வீடு இது. ஒரு கையை வாழ செயல்பாட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை பயன்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் வந்து பார்த்தீங்கன்னா கட்டையிலே அமைச்சிருக்காங்க. உள்ளே போச்சுன்னா லாக் ஆகிடும். அந்த காலத்தோடைய கதவு, அந்த ஒரு லாக் சிஸ்டம் சரிங்களா. ஆமை உள்ளே போயிடுச்சு. அங்கே ஒரு ஆமை இருக்குது. இந்த இடம் பாருங்கள் அப்படியே. இது ஃபுல்லாக மலைங்க. ஆனால் நாம் பார்க்கணும் வந்த புகை வந்து இது கிடையாது. அது மேலே எங்கே இருக்குது போகுது. அதுதான் காலபைரவர் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கிராமம் இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான். வேலைங்க நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே வந்தீங்கன்னா காலையில் இயற்கையை பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், அந்த காவேரி நதியை நம்ம பார்க்கலாம். டாகு கூட டயர்ட் ஆகிடுச்சு, நம்ம கூட வயிற்று சுற்றி நம்ம தேடி வந்த குகை இந்த குகை தான். ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருப்பா காட்டு பகுதி பெரிய இது ஓவால் உள்ள ஒரு மேடை அமைச்சிருக்காங்க தெரியுங்களா. இங்கே ஒருத்தர் இருக்கார் பக்கத்துலேயே. தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில் யானைகள் சுற்றி திரியக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிக்குள் உலகில் வேறெங்கும் நடக்காத ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். இந்த கோவிலை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத, யாரும் காட்டாத ஒரு சில இடங்களை இந்த காணொலியில நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். காணொலியை முழுசா பாருங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கோவிலுக்கு போக போறோங்க. இப்போ நம்ம போக போற இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில விளக்கேற்ற மாட்டாங்க, இளநீர்ல தான் விளக்கேற்றுவாங்க. எப்பவுமே இந்த கோவில இளநீர்ல தான் விளக்கேறியது. அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு கோவிலுக்கு தான் நம்ம போக போறோம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா, இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்ல வந்து அன்செட்டியான கூட அந்த ஊருக்கு வந்து அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம போறோம் இல்லைங்களா. அந்த ஒரு கோவிலுக்கு நூறு சாமிகள் கோவில்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த கோவில். இதுவே நீங்க ஒசூர்ல இருந்து வரீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர். எப்படி வந்தாலும் அன்செட்டிக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரணும். நான் எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் நான் கொடுக்குறேன். கூகுள் மேப் லொகேஷன் ஃபாலோ பண்ணவே கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டுங்க. வரக்கூடிய இந்த வழி மொத்தமே டீப் ஃபாரஸ்ட்டு. 5 மணிக்குள்ளே வெளியில் போயிடணும். பகல் நேரத்தில் தான் வந்து போகணும். ஏன்னா இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா யானைகள் நடமாடக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் நான் வழி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். எல்லாம் வந்து மலை கிராமங்க. பார்க்கலாம் நீங்கள். மரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா யானைகள் அதிகம் இந்த பகுதியில், வந்து யானைகள் நிறைய இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க. மலைக்கு மேலே விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. மலை கிராமம். இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதே போல் இந்த கிராமங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு ஏரியா. இப்போ நம்ம இந்த வழியில் வந்தாங்க. இப்படி ஒரு வழி போகும். அப்படியே இங்கே நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு போர்டு இருக்கு பாருங்க, நூறு சுவாமி மடம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இங்கேருந்து நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டஃப்பாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பகலில் வந்துடுங்க, பொழுது போகிறதுக்குள்ளே திரும்ப போயிடணும். ஏன்னா யானைகள் அதிகம் நடமாடக்கூடிய ஒரு பகுதி இது. ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள். இது எல்லாமே அடர்ந்த ஒரு மலை கிராமங்க. எல்லாமே பார்க்கலாம். இது எல்லாமே விவசாய நிலங்கள். இப்போ எதுவும் விவசாயம் நடக்கலை. டீப்பான ஒரு மலை கிராமம். இப்போ நம்ம கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோங்க. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம் இவ்வளோ தூரம். அந்த போர்டு கிட்ட இருந்து இந்த இடத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருங்க. இப்படியே வந்தோன்னா இங்கேயே நமக்கு போர்டு வச்சுருப்பாங்க. நூறு சாமிகள் கோவிலுக்கு போகக்கூடிய வழின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போகணும். கோவில் வரைக்கும் நம்மளோட வெஹிக்கிள்ஸ் வந்து போகும். காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி உள்ளே போகலாம். கார் போகுமான்னு தெரியல, நான் காட்டுறேன் பார்க்கலாம். வழி கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. கோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்துட்டோம். நாம இப்படி போனோன்னா நம்ம கோவிலுக்கு போகலாம். ஒரு குன்றுக்கு கீழே ஒரு குகை மாதிரி இருக்கும். இங்கே தான் நூறு சாமிகளை வந்து தவம் பண்ணியிருக்காரு. இங்கே தான் சிவபெருமானுக்கு அவர் வந்து விளக்கு ஏற்றிருக்காரு. முதல்ல பச்சை தண்ணியில் விளக்கேற்றிருக்காரு. பிற்காலத்தில் தான் இப்போ இளநீரில் வந்து விளக்கேற்றிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது. பைக்கில் ஈஸியாக வரலாம். காரில் வரீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டி இருந்தால் வரலாம். ஏன்னா வழி வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்து இருக்கிறது மணி. இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. எப்போ வருவாங்க தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுதான் கோவிலுக்கு போகக்கூடிய வழிங்க. நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம்.
இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவறைங்க. ஒரு குன்றுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு. உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இதுதான் கருவறை இல்லைங்களா? இதுதான் கோவில் கருவறை. உள்ள வந்து சிவபெருமான வழிபாடு இருக்கு. இங்கே தான் நூறுந்து சாமிகள் தவம் பண்ண இடம். இதுதான் வந்து கருவறை நமக்கு. அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அந்த விளக்குல தான் இளநீர் ஊற்றி விளக்கு வைப்பாங்க. ரொம்பிடுச்சு. ஃபுல்லாக இருக்கு சாமி. ஊற்றிட்டா நம்ம கையால் நம்மளே ஊற்றி பார்த்தோம், விளக்கு எரியுது. இப்போ கிட்ட கூட காட்டுறவங்களுக்கு இளநீரில் தான் விளக்கு எரியுது. இது வந்து உண்மையிலே ஆச்சரியம்தான், அதிசயம்னு சொல்லலாம். பார்க்கலாம் நீங்கள். உள்ளே இருக்கிற மொத்தமே இளநீர் தண்ணி தான். இவ்வளோ பிரகாசம் எரியுது பாருங்க. இளநீரில் விளக்கு இவ்வளோ பிரகாசம் எரியுது, அதுதான் ஆச்சரியம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நூறுந்து சாமிகள் வந்து தவம் பண்ணியிருக்காரு. தவம் பண்ணி இந்த விளக்கு கீழே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரங்களாம். மரத்துக்கு மேலே இப்போ வந்து விளக்கு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் உள்ளே இருக்குங்களா, உள்ளே இருக்குல்ல சாமி சிவலிங்கம் மேலே வந்து ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நூறுந்து சாமிகள் வந்து அவர் பிரதிஷ்டை பண்ண ஒரு சிவலிங்கம். இது சாமியா செருப்புங்களா? நம்ம பார்க்கலாம். சாமிங்களுடைய அவங்களோட சீடர்கள் பயன்படுத்திருக்கலாம், இல்லை அவங்க கூட பயன்படுத்திருக்கலாம். அந்த காலத்து லிங்கம் இது வந்து இதுவும் பழமையான, ரொம்ப பழமையான லிங்கங்களாம். அப்பயே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆனால் சாமி பிரதிஷ்டை பண்ண லிங்கம் வந்து பழைய லிங்கம். இதுக்குள்ளே இருக்கு. மேலே வந்து சிவபெருமானோட உருவம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த இடத்துடைய வரலாறு. இந்த மிகப்பெரிய ஒரு பாறை. இந்த பாறைக்கு கீழே சாமிகள் தவம் பண்ணிருக்காங்க. தண்ணியில இப்போ விளக்கு எரிஞ்சது, பின்னாடி வந்து இப்போ இளநீர்ல விளக்கு எரியுது. இப்போ இதெல்லாம் நம்ம நார்மலா எண்ணெயில எரிக்கக்கூடிய விளக்குகள். நல்ல ஒரு அற்புதமான ஒரு தரிசனங்க. இப்போ கோவிலுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், இப்படி ஒரு தடம் போகுது இல்லைங்களா, இங்கே தான் ஒரு கிணறு இருந்துங்களா. அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து தான் சாமி அவர்கள் வந்து அப்போது இங்கே தவம் பண்ணும்போது அந்த பச்சை தண்ணியில் தான் ஆரம்பத்தில் விளக்கு வந்து பற்ற வச்சுருக்குங்க. பிற்காலத்தில் அந்த தண்ணி வந்து அசுத்தமானதுனால இளநீரில் விளக்கை பற்ற வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு வில்வம் மரம் இருக்குது, நான் காட்டுறேன். நேற்று கூட இந்த இடத்துக்கு வந்து யானை வந்ததுங்களாம். யானை வந்து சாணி கூட போட்டு போயிருக்கு பாருங்கள். ஒரு மரத்தை உடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, யானை வந்து சாணி போட்டு போயிருக்கு. நேற்று வந்ததுங்களாம் இந்த இடத்துக்கு. இப்போது எல்லாம் கூட உடச்சி வச்சுருக்கு. எல்லாம் யானை தான் சொல்கிறாங்க. அதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு பகுதி இது. இதுதான் இப்போது சாமி கிட்ட வந்தீங்கன்னா நமக்கு பிரசாதம் கொடுக்குறது இந்த வில்வம் இலை தான். இங்கே மொத்தம் 3 மரம் இருக்குங்களா. ஒரு மரம் வந்து யானை வந்து உடச்சி வச்சுருக்கான். இப்படியே நம்ம உள்ளே போனோன்னா சாமி அவர்கள் பயன்படுத்தினா அந்த ஒரு கிணறு இருக்கும். இப்போ பார்க்க முடியாதான், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரம் செடிகள் வந்து வளர்ந்துருக்கான். நல்ல சுத்தமாக நம்ம பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. யானை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் யானை வருது. இப்போ சாணம் பார்த்தாங்களா அந்த இடம், இங்கே தான் கோவில் இருக்குது. இந்த படியிலெல்லாம் வந்து சுற்றுதுங்களா, படி இது வரைக்கும் வருது, இது வந்து போகுது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிங்க. ஃபுல்லாக யானைகள் காடு தான். இதெல்லாம் உடச்சி வச்சுட்டு போயிருக்கு பாருங்க. இந்த நூறுந்து சாமிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் வந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தானம் பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் வந்து பசின்னு வந்தால் உணவு வந்து அளிப்பாருங்க. அது அவருடைய பழக்கம். அப்படி ஒரு டைம் வந்து இந்த இடத்துல அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே டைம் வந்து 100 பேர் வந்திருக்காங்க. அந்த 100 பேருக்கும் இவர் உணவு அளிச்சிருக்காரு. அந்த இடத்த நான் இப்போ காட்டுறவங்களுக்கு. இதுதான் கோவில். அப்படியே இப்படி போனோன்னா நம்ம அந்த இடத்த பார்க்கலாம். இந்த நூறுந்து சாமி இந்த பெயர் வர காரணமே அதுதான். அதை பற்றி க்ளீனாக அங்கே போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம இப்படி தான் மலைக்கு மேலே வருவோம். அப்படியே இப்படி போனோன்னா இங்கே தான் இருக்குது அந்த பாறை. இந்த பாறைக்கு மேலே அமர்த்தி தான் 100 பேருக்கு உணவு அளிச்சிருக்காரு. செருப்பு கட்டிடலாம். இது ஒரு மலைப்பகுதி தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சித்தர் வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா, இந்த பெரிய இந்த பாறைக்கு மேலே தான் 100 பேர் வந்திருக்காங்க இவங்க கிட்ட உணவு கேட்டு. இவர் ஒரு ஆள் 100 பேருக்கு எப்படி உணவு கொடுக்குறதுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட அக்ஷய பாத்திரம்னு சொல்லி ஒரு பாத்திரம் இருந்ததுங்களா. அதே போல் அவர்கிட்ட ஒரே ஒரு கழிவுருண்டை இருந்ததுங்களா. அந்த பாத்திரத்தில் வச்சு எடுக்க அந்த கழிவுருண்டைகள் வந்து வந்துட்டே இருந்தாங்களாம். அப்படிதான் 100 பேருக்கு உணவு கொடுத்துட்டு 101வது ஒரு ஆளா அவரும் சாப்பிட்டு இருக்காரு. அதனால நூறுந்து சாமிகள்னு சொல்லி அவருக்கு ஒரு பெயரே வந்திருக்கு. 100 வந்துன்னா கன்னடால 101ங்க. அதனால 100 சாமிகள்னு சொல்லி அவர் அழைக்கிறாங்க.
இந்த பாறைக்கு மேலே தான் அந்த 100 பேரையும் அமர்த்தி அவர் வந்து உணவு கொடுத்துருக்காரு. சுனை நீரும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு சுனை இருக்குது, இங்கேயும் ஒரு சுனை இருக்குது. இதெல்லாம் வந்து யானைகள் வந்து சுத்தக்கூடிய இடங்க. இதெல்லாம் வந்து யானையோடைய சாணம் தான். இந்த பாறையில் நம்ம பார்க்கலாம் இந்த உரலோடைய ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். அப்போனா கண்டிப்பாக மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க, இருந்திருக்காங்க. உணவுக்கு இந்த மூலிகை அரைக்க ஏதோ ஒன்று கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. பாறையிலே அப்படியே அழகாக குடைஞ்சி வச்சுருக்காங்க. பாறையோட கடைசி வரைக்கும் போய் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்குமே இருக்குங்க இந்த பாறை, பெரிய ஒரு பாறை. இந்த பாறைக்கு மேலே எப்படி யானைகள் வந்து சுற்றுதுன்னு தெரியல. இது வரைக்குமே நமக்கு யானையோட சாணம் பார்க்கலாம். 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த நூறொந்து சாமிகள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நூறொந்து சாமிகளுக்கு பெயர் வர காரணம் இதுதான். இவர் வந்து ஒரு தீராத ஒரு சிவபக்தன். அவருடைய தவ வலிமையில ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பக்கம் ஒரு கிணறு இருந்ததுங்களா, அங்கிருந்து பச்சை தண்ணி கொண்டு வந்து தான் விளக்கு பற்ற வச்சிருக்காரு அந்த இடத்துல. பிற்காலத்தில் அந்த குளம் வந்து அசுத்தமானதுனால இளநீரில் வந்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவருடைய மகிமையில அந்த ஒரு இடத்துல பர்டிகுலராக அந்த விளக்கு எரியுதுங்களா, அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு விளக்கு மட்டும்தான் இளநீரில் எரியும். வேற எந்த விளக்கும் அங்கே இளநீரில் எரியறதில்ல. அதுதான் அவருடைய சக்தின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கும் நிறைய பேர் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த கோவிலை தெரிய நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியல. அடுத்து நம்ம இந்த நூறொந்து சாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகலாம். இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இலவசமாக இரவை கழிச்சிட்டு அங்கேயே உணவு போகிறாங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். இந்த கிராமமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே பார்த்துட்டு போகலாம். முதல்ல நாம இந்த கோவிலுக்கு வந்து இந்த வழியில் இப்படி வந்தோம். இப்படி வந்து இப்படியே நம்ம உள்ளே போகணும். இது வந்து மண் சாலை தான், கொஞ்சம் தூரம் தான். இப்படி போனோன்னா கோவிலுக்கு போகலாம். அப்படியே நம்ம இப்படி போனோன்னா நூறொந்து சாமிகளுடைய மடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல நூறொந்து சாமிகளுடைய ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 12 பேருடைய ஒரு ஜீவ சமாதிகள் இருக்குது. அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம தெளிவாக அதை பற்றி பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து நம்ம இந்த வழியில் போகணும். காட்டு மாடுகள் நிறைய இருக்குங்க, ஓடிட்டு இருக்கு. மாடுகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. யானைங்க என்ன வந்துச்சுன்னு தெரியல. அங்கே வேறு நிறைய மாடுகள் ஓடிட்டு இருக்கு. வழி பாருங்க, வழியெல்லாம் அருமையாக இருக்குது. கிராமங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. மலை கிராமங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக விவசாய நிலம் தான். ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல. யானைகள் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னார். ஃபுல்லாக விவசாயம் தான் இந்த இடத்துல. இந்த கிராமம் தாங்க. இந்த கிராமத்தில் தான் நூறொந்து சாமிகளுடைய மடம் இருக்குது. அழகான ஒரு கிராமம், மலை கிராமம் பார்க்கலாம். இப்போ கூட மொத்தம் ஓடு வீடுகள் தான். வந்துட்டோம். இங்கே வந்து சாமி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இல்லை சாமி? ಅವ್ರ ಪೇರು ನಿಜಗುಣ ಶಿವಯೋಗಿ. ಹಂಗೆ ಎಳ್ನೀರು ಕೊಯ್ಲಾಂಡೆ ಏಕೋತ್ತರ ಶತಸ್ಥಳನ ஒரு சாதனை. ஏக்கಂದ್ರೆ 1, சத ಅಂದ್ರೆ 100. ಆ 101 ಸಾಧನೆ செய்ததுக்கு 101 சாமி மலை, 101 சாமி மடம் அவர் ஜீவ சமாதி ಇದೆ. உள்ளே பார்க்கலாம், நிறைய பேருடைய ஜீவ சமாதி இருக்கு. சாமியோட ஜீவ சமாதி முதல்ல பார்த்துலாங்களா? சாமி இது பார்த்துலாங்களா? ஓம் நமச்சிவாயா. இதுதான் வந்து நூறொந்து சாமிகள் வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம். அவருடைய ஒரு ஜீவ சமாதி கீழே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க, மேலேயும் ஒரு சிவலிங்கம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜீவ சமாதி இருக்குங்க. இவர் ஒருத்தர், இன்னொரு ஜீவ சமாதி, மொத்தம் இங்கே 2 ஜீவ சமாதி இருக்குது. அடுத்து நாம் பக்கத்தில் இந்த பக்கம் பார்க்கலாம். இங்கே ஒரு 10 பேருடைய ஜீவ சமாதி இருக்குது. வரிசையாக ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜீவ சமாதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறொந்து சாமிகளை பின்பற்ற அவருடைய சீடர்கள், அவங்களுடைய தலைமுறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட பேசினாருங்களா, அவர் வந்து 13வது தலைமுறை. ஏற்கனவே வந்து 12 பேர் வந்து சாமியோடு சேர்த்து 12 பேர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 10 இருக்குது, சாமிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. சாமியோடு சேர்த்தா 12 ஜீவ சமாதிகள். நூறொந்து சாமிகள் வந்து இந்த இடத்துல ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. பக்கத்தில் நம்ம பார்த்தோன்னா இவங்களுடைய ஆசிரமம் இருக்குது, நான் காட்டுறேன். முன்னாடியே பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நந்தியோடைய ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் ஜீவ சமாதிக்கு போகக்கூடிய வழி. அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா இதுதான் அந்த ஆசிரமம். ரொம்ப பழமையான ஒரு ஓட்டு வீடு. உள்ளே வந்ததுமே இங்கே ஒரு தென்னை மாதிரி இருக்குது. இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 800 வருஷம் பழசுங்களா சாமி வீடு? இது ஒரு 500 வருஷத்துக்கு இருக்குங்க. 500 இதெல்லாம் சாமிங்க எல்லாம் சேர்த்து போட இருந்துச்சுங்க.
ಒಂದವರೆಲ್ಲ ஒரு கல்படிந்த ஒரு ராசி பண்ணி இது பழையது இது ஆ இப்ப பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வீடு சாமியோட வீடு, சாமி வாழ்ந்த வீடு, வாழ வீடு இது. 100 வந்து சாமி இருந்த வீடு பார்க்கலாம். ரொம்ப பழமையான ஒரு வீடுங்க. அங்கே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மற்றபடி வீடு வந்து ரொம்ப பழசு. நடுவில் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்காங்க. மேஸ்திரி கூட்டணியா? 100 வந்து சாமிகள் வந்து தவம் பண்ண இடங்களாம். அவருடைய சொந்த வீடு இது. இந்த இடத்துல சாமி ஆ சாமி வந்து இந்த இடத்துல அமர்ந்து தவம் பண்ணியிருக்காருங்க. இங்க நம்ம பார்க்கலாம், நிறைய சிவலிங்கங்கள் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இங்கே பாருங்க, நந்தி சிலைகள் இருக்குது, 2 நந்தி சிலைகள் இருக்குது. இந்த இடத்துல சாமி வந்து அமர்ந்து தவம் பண்ணியிருக்காரு. அவருடைய அறை இது, சாமியுடைய அறை இது. இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், பழங்காலத்தில் பயன்படுத்தின அந்த வாளெல்லாம் இருக்குது, பார்க்க முடியுது. மைசூர் மகாராஜா அவங்களுடைய காலகட்டத்தில் அரசர்கள் வந்து இவங்களுக்கு கொடுத்த அந்த காலத்து போர் கத்திகளுங்க. பாருங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த இடத்துல தான் லைட்டாக மனைஞ்சிருக்கு. இது சின்னது தான், பெருசு காட்டுறேன். இது வந்து பாருங்கள், நம்ம க்ளவுஸ் மாதிரி கை உள்ளே வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்தோன்னா நம்ம கேமராமேன் அப்படியே இப்படி குத்தலாம். அப்புறம் கேமரா எடுத்து ஆள் எல்லாம் போயிடுவோம். இந்த இடத்துல பார்க்கலாம், நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா காத்தோட்டமாக இருக்கணும், உள்ளே இப்படி கை பிடிக்கிறோம் இல்லைங்களா, காற்றோட்டத்துக்காக தோரங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் ஆமாம் பெல்ட் இருந்திருக்கும் தெரியுங்களா. இங்கே பெல்ட் போட்டு கட்டிட்டு எதிரில் வராங்கன்னா தூரத்துலேருந்தே குத்தலாம். இது கையோடு இருக்கும், ஒரு கையை வாழாக செயல்பாட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை பயன்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. 2 வாள் கொண்டு சண்டை போட்டு இருப்பாங்க. இது வந்து பிடி மட்டும் கலண்டி போயிருக்கு. அவங்க அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின ஊனுக்கோல் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவாங்களே இப்போது, அந்த மாதிரி இது பிடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக போட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் கழிச்சும் நல்லா வெயிட் இருக்குங்க. செம்பில் செஞ்சுருக்காங்க இந்த கைப்பிடியெல்லாம், செம்பு. இது வந்து இது கைப்பிடி எதுவும் இல்லை, இது வெறும் கட்டு. 100 வந்து சாமிகளை பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம். அதே போல் இந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் தவம் பண்ணுவாங்க இல்லைங்களா, கை இப்படி வச்சுட்டு தவம் பண்ணாங்களே, கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அவர் பயன்படுத்தி தான் அந்த காலகட்டத்தில் கேட்டதே அனுமதிச்சாங்க. பரவாயில்ல, இங்கே எல்லா இடத்துலையும் கேட்டதை அனுமதிச்சாங்க. நம்ம எல்லாமே தெளிவாக காட்ட முடியுது. இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், இதுதான் 100 வந்து சாமியோடைய உருவ சிலைங்க. சாமிகளுடைய உருவ சிலை பார்க்கலாம். அவருடைய உருவப்படம் கூட நம்ம பார்க்கலாம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து சாமிகள். அவங்களுக்கு பின்னாடி ஜீவசமாதி அடைஞ்சாங்க இல்லைங்களா, இப்போ அப்பயே காட்டினேன், அவங்களுடைய உருவப்படங்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இவரு தான் 100 வந்து சாமி. இப்போ நீங்கள் 13வது தலைமுறைங்களா? இப்போ அடுத்து சாமி ஜீவசமாதி அடைய போகிறவர் இவரு தான், வெளில போயிட்டு இருக்கார். சரி சரி சரி. இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 13வதாக ஜீவசமாதி அடைய போகிறவர் இந்த இடத்துல. இவர் தான் இப்போது 13வது தலைமுறை. வீடு 800 வருடங்கள் பழசுங்களாம். சாமியே வாழ்ந்த வீடாம். இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்கீங்க ஆசிரமம், கெஸ்ட் ஹவுஸ். இந்த வரவங்க தங்குறதுக்கு யாரே வந்தாலும் ஃப்ரீயாக தங்கலாம். இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்களாம், முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இந்த மடத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் தங்கலாம். பெருசாக தான் ஹால் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் வரதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்கள் விருப்பப்பட்டு நீங்களே ஏதாச்சும் கொடுத்தா இந்த ஆசிரமத்துக்கு உதவி பண்ணோம்னா உதவி பண்ணலாம். உதவி பண்ணிங்கன்னா வரவங்களுக்கு அவங்க அந்த காசை வந்து பயன்படுத்துவாங்க. இன்னும் அது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது, பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராச்சும் விருப்பப்பட்டு டொனேட் பண்ணோன்னா நீங்கள் டொனேட் பண்ணலாம். பார்க்கலாம், மேலே வந்து பெரிய அளவில் ஒரு சிவலிங்கம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த வீட்டுடைய பழமை வந்து பின்பக்கம் பார்த்தா தெரியுதுங்க. எல்லாமே மண் சுவர்கள் தான் பாருங்கள். சின்ன சின்ன ஜன்னல்கள், அந்த காலத்தில் இருந்த அந்த ஜன்னல்கள் தெரியுதுங்களா. இந்த பக்கம் பார்த்தா அந்த வீட்டுடைய பழமை தெரியுது. ஒரு 500 வருஷம் பழசு. அந்த காலத்தில் ஆமாம், எல்லாமே இது பழசு. எல்லாமே 500 வருஷம் பழசு. அந்த காலத்தில் இந்த கதவுக்கு லாக்கு பார்க்கலாம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் வந்து பார்த்தீங்கன்னா கட்டையிலே அமைச்சிருக்காங்க. லாக் பண்ண முடியுது. கிட்டவா இது காட்டு. இந்த இடம் தெரியுதுங்களா, உள்ளே போச்சுன்னா லாக் ஆகிடும். சரி, ஓப்பன் பண்ணலாம். அந்த காலத்தோடைய ஒரு கதவு, அந்த ஒரு லாக் சிஸ்டம் திறக்கவே முடியல. ரொம்ப அப்போ எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்குது கதவு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழமையான ஒரு வாசல் தான். சமையலாரிங்களா, வரவங்களுக்கு சாப்பாடு. புக்கு, பென்னு, பென்சில், துணி. ஓ, இதெல்லாம் நீங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்கே அன்னதானம் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, படிக்கிற பசங்களுக்கும் நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் சமையல் அறை, இந்த ஆசிரமத்துடைய சமையல் அறை.
பெரிய ஒரு சமையலறை தான். அதிகபட்சம் எத்தனை பேர் வந்திருக்காங்க ஐயா? அதிகபட்சம் ஒரே டைம் ஒரு 50 பேர் கூட வந்திருக்காங்களா? வந்து தங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நூறந்து சாமியோடைய ஆசிரமத்தோட ட்ரஸ்ட்டுங்க. நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம். எத்தனை பேர் வேணுமானாலும் வரலாம். முன்னாடி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து உணவு இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க தங்குறதுக்கு. இது வந்து அவங்களுடைய வரலாறு இதில் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. உங்களோட நம்பர் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா காலையில் எழுந்துச்சி நீங்கள் பார்க்கக்கூடிய வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் தான். ஃபுல்லாக ஒரு மலை கிராமங்க. விவசாயம் நடந்துட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் விவசாயம் தான். நம்ம அந்த பக்கம் தான் போகணும், போய் பார்க்கலாம். இன்னும் ஆசிரமத்துக்கு முன்னாடியே நம்ம பார்க்கலாம். பழங்காலத்தோடைய இந்த கேழ்வரகு இருக்குங்களா, கேழ்வரகு வந்து அரைக்கக்கூடிய ஒரு கல். இது வந்து ஆரே கல் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பக்கம் விசிறி கல் அப்படின்னு கூட சொல்லுவோம் நாங்கள். பெரிய அளவில் ஒரு கல்லுங்க. இது வந்து கேழ்வரகு வந்து இந்த கேப்பில் கொட்டிட்டு இந்த கட்டை வச்சுருப்பாங்க. அப்படியே இப்படி சுத்த அது வந்து மாவாக வந்துடும் வெளியில். நம்ம கூட 2 பேர் வரான்னு சொன்னாங்களா, இவங்க தான் விக்கி. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கொல்லிமலை. நான் இப்போ வேற ஒரு விஷயமா வந்தால் எங்கள் ஊருக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. கொல்லிமலை வீடியோவில் பார்த்துருப்பீங்க விக்கி. தருமபுரி கோபி இவரும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம நூறந்து சாமிகள் இந்த பகுதியில் வசிக்கும் போது இதுதான் உங்களுடைய வீடு. இங்கே அவர் இருக்கும் போதே தவம் செய்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போய்ட்டு வரங்களாம். அதே போல் தான் முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த கோயிலுக்குள்ளே அங்கே தவம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு குகை இருக்குது. அந்த குகையும் போய் பார்க்கலாம். அதே போல் இங்கே ஒரு குளம் இருக்குது, கல்யாணி குளம்னு சொல்லிட்டு. அதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அவரோட ஜீவ சமாதி பார்த்தோம். பக்கத்தில் ஆசிரமம் இருக்குங்களா, அப்படியே ஆப்போசிட்டில் இப்படியே போனோன்னா நம்ம அந்த இன்னொரு குகை பார்க்கலாம். இங்கே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குகைகள் வந்து இருந்ததுங்களாம். அந்த 100 பேர் வந்தாங்க இல்லைங்களா, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகள் என்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நமக்கு வழிகாட்ட கால பைரவரே வந்திருக்காரு. நம்ம ஆள் போகிறாரு பாருங்க முன்னாடி. இந்த கிராமம் முழுசாக பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் தாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். கரெக்டாக பக்கத்தில் தான் கர்நாடகா பார்டர் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்கூல் இருக்குது, எல்லாம் தமிழ் மீடியம் தான். ஆனால் பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே கன்னடா தான் பேசுகிறாங்க. ஒரு சில பேருக்கு தமிழ் சுத்தமாக தெரிய கூட இல்லை. ஃபுல்லாக கன்னடா தான் பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக விவசாயம் தான். மலை கிராமம், மொத்தமே ஒரு மலை கிராமம் தான். வந்து அவரை செடி போட்டுருக்காங்க. போங்க பிரதர் போங்க. அவருக்கு ஆப்போசிட்டில் அங்கே ஒருத்தர் யாரோ இருக்காங்க. அவங்க பார்த்து முறைக்கிறாரு. ஏன்னா சண்டை வேணாம், நம்ம போங்க, சண்டை செய்ய வேணாம், போங்க. மொச்சக்காய் எல்லாம் வந்து மொச்சக்காய் போட்டுங்க. எல்லாம் மானாவாரி பயிர் தான், மழைக்கு விளையக்கூடியது. ஃபுல்லாக மொச்சக்காய் தான் போட்டு இருக்காங்க. கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்களாம். வந்துட்டோம். இடம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்துட்டார், சண்டை செஞ்சுட்டு வந்துட்டார். என்னப்பா சண்டை போட்டிங்களா? சண்டை போடலையா? இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படியே போனோன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் கூட இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். உள்ள வந்து ஆமை இருக்குங்க. ஆமை இருக்குது சரிங்களா? ஆமை உள்ள போயிடுச்சு. அங்கே ஒரு ஆமை இருக்குது. இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா நூறந்து சாமிகள் இருக்காரு இல்லைங்களா, அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வெட்டப்பட்ட ஒரு கிணறு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக குடிநீருக்காக இதை பயன்படுத்தியிருப்பாங்க. பார்த்தா தெரியுது சுற்றிலும் இந்த கற்களை ரொம்ப பழசாக தான் இருக்கணும். கிணறு வந்து ஆழம்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு நிறைய ஆமைகள் பார்க்க முடியாது. பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம். இங்கே தான் அந்த குகை இருக்குது. இந்த இடம் பாருங்கள் அப்படியே. இது ஃபுல்லாக மலைங்க, எல்லாமே மலை தான். மலைக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இங்கேயும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடம் சூப்பராக இருக்குது. எங்கே கூட்டின்னு போகிறாரு தெரியல. ஒரு எங்கேயோ வியூ பாயிண்ட் கூட்டின்னு போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துக்கு அப்படியே நேர் எதிராக தான் இந்த குகை இருக்குது. நம்ம காலபைரவர் வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பார்க்கலாம். இது வந்து குகைன்னு தான் நினச்சேன். இது குகை கிடையாது. இதுவும் ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. இங்கே ஏதோ வழிபாடுறாங்க. இங்கே ஏதோ வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நாம் பார்க்கணும் அந்த குகை வந்து இது கிடையாது. அது மேலே எங்கே இருக்குது போகுது. அதுதான் காலபைரவர் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. சரி வாங்க தேடி தான் பார்க்கணும். அப்போவே பைரவர் வந்து இந்த பக்கம் கூப்பிட்டாரு, 2 பக்கம் கூப்பிட்டாரு. அந்த பக்கம் தெரியல. இப்போ போயிட்டே இருக்காரு. கவி கன்னடாவில் கேள்றேன். நூறந்து சாமியை தபஸ் மாட்டின பிளேஸோ. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்த மலையில் இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பைரவர் வந்து இங்கே நின்றுட்டார். இதுக்கு மேலே இவனுக்கு எங்கே போகிறானுன்னு தெரியலேன்னு பார்க்குறாரு. வந்து ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிங்க. இந்த இடத்துல நிறைய வியூ பாயிண்ட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்கேயோ உள்ளே இருக்குங்களா, போக முடியாது. அது ஆரம்பத்தில் சொன்னாங்க. இன்னும் நிறைய குகைகள் இருக்காங்க இந்த இடத்துல. நம்ம அந்த கிராமம் இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான். ஒரு வேளைங்க நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே வந்தீங்கன்னா காலையில் இயற்கையை பார்க்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க. இங்கே எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வந்து ஜாலியாக சுற்றலாம். பொதுவாக ஏதோ ஒரு ஹில்ஸ் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குங்க. ஸ்டே இருக்குது, அவங்களே ஃபுட்டு தராங்க. ஒரு ஆன்மீகமும் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு இயற்கை, ஒரு கிராமம், இவ்வளோ அழகான இடம் இதுக்கு மேலே வேறு எங்கே கிடைக்குன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீ ஒகேனக்கல் இருந்து வரும்போது பார்த்து போய் நிறைய ஏறும்போது ஒரு பாத்திரப்பல ஆமா அங்க பாத்திருப்பது ஆமா அங்க ஒகேனக்கல் தான் ஒகேனக்கல் தான். ம். நாட்டம்பாளையம் கீழே இறங்கி அப்படி வரும்போது இது பாத்து நாட்டம்பள்ளில இருந்து வர வழியா? அப்படி ஆ பாத்தீங்கன்னா இந்த மாதேஸ்வரம் மலைக்கு போறதுல சென்டர் பிடியும் தண்ணி ஓகே ஓகே. அந்த இடம் கரெக்டா கை வைக்கிறோம் பாருங்க. இருக்குதா அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், அந்த காவேரி நதியை நம்ம பார்க்கலாம். அந்த மலை தொடர்ச்சி ஃபுல்லா மாதேஸ்வரம் மலை தான் ஃபுல்லா மாதேஸ்வரம் மலை. கொள்ளைக்கால் ரோடு இது ஃபுல்லாவே யானைகள் வாழக்கூடிய சுற்றி திரியக்கூடிய மலைங்க. ஃபுல்லா யானைகள் தான் இந்த பகுதியில். என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்டா இருக்கு. மாதே இருக்கும் அது காய் தான் சாப்பிட்ற காய் கிடையாது. வேணா விட சாப்பிடாது பைரவா வா போலாம், வா குகை காட்டுவாமா, உன்னை நம்பி வந்துக்கிறோம். வா 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 போலாம் வா. பைரவா, டைகர், டாமி, ஜிம்மி, ஜூலியா, மணியா, ஜூலியா அவன் பேரு ஜூலி. கமான், பேர் கண்டுபிடிச்சாச்சு. ஜூலி வா. உண்மையிலே அருமையாக இருக்குங்க இந்த ஏரியா. இந்த மலை கிராமமாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய முறை, மக்கள் கூட ரொம்ப அன்பாக பழகுறாங்க. நல்லா இருக்கு இடம். இந்த மாதிரி இடம்லாம் சும்மாலாம் போய் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சும்மாவே சுற்றி பார்க்கலாம். அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷலு. நான் ஒன்றும் ப்ரொமோட் பண்ணலை, இந்த இடத்துக்கு இருக்கிறது சொல்கிறேன். ஜூலி வராரு பின்னாடி. போகலாமாப்பா? இப்படி தான் போகணும்னு சொன்னாங்க, போதா இல்லையான்னு தெரியல. பாருங்க, தட்டு கட்டி விட்டு இருக்காங்க. அப்படியே கல்லுக்கு தட்டினானா சவுண்டு வரும். நைட்டில் யானை, காட்டு பண்ணி இதெல்லாம் துரத்த. எங்கேயோ மலையில் போயிட்டே இருக்குங்க. புகையை பார்க்கவே முடியல. இங்கே தெரியுதுங்களா, இந்த புளிய மரத்துக்கு மேலே ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. காவலுக்கு இருக்கிறவங்க அது மேலே ஏறி படுப்பாங்க. இங்கே குகை எங்கன்னா இருக்குது? கவி கீழே போனோமா அந்த பக்கம். பாவம், டாகு கூட டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம கூட வைத்தியம் சுற்றி காட்டுறாருங்களா, வழி காட்டுறாருங்களா? அங்கே அந்த ஆடு மேயுது. உண்மையிலேயே ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க. இடம் வந்து சூப்பராக இருக்குது. எங்கடா டாகு? ஓ, அந்த பக்கம் இருக்குங்களா? அந்த மரத்துக்கு அந்த பக்கம் கல் இருக்குதுல்ல, கல் பக்கத்துல கீழே பொதுராக இருக்குது. பார்த்து காலவி. இதுக்கு வழி வேற. நீங்கள் வரீங்கன்னா இந்த மாதிரி வராதிங்க. கீழே என்ன இருக்குன்னு தெரியல, பார்த்து இறங்கி வா. இப்படி இதாங்க அந்த குகை மேலே தான் நிற்கிறேன். ஓகேண்ணா, பார்த்தாச்சு. நம்ம தேடி வந்த குகை இந்த குகை தான். உள்ளே போய் பார்ப்போம். இந்த குகைக்கு 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கற்களை கொண்டு அடுக்கியிருக்காங்க. மண் வந்து சரிஞ்சு வேகாமல். இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அமைச்சதுங்களா. பெரிய குகையெல்லாம் இல்லைங்க. அங்கே எப்படி பார்த்தோம், ஒரு பெரிய ஒரு குன்றுக்கு கீழே ஒரு மனிதர் வந்து உட்காந்து தவம் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம செருப்பு கட்டிடலாம், ஏன்னா சித்தர்கள் தவம் செஞ்ச இடம். கீழே பார்த்து வட மணி. இதாங்க பெரிய ஒரு பாறை. இந்த பாறைக்கு கீழே தான் குகை இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருப்பா, காட்டுப்பகுதி இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியல. ஒவ்வால் இருக்கானா? ஒவ்வால் பறக்கிறான். அம்மாடி, பெரிய இது ஒவ்வால். இல்லை தெரியுங்களா, உள்ள ஒரு மேடை அமைச்சிருக்காங்க, தெரியுங்களா? இதுக்கு மேலே தான் அவங்க வந்து படுத்து உறங்கியிருக்கணும், இல்லைன்னா தவம் பண்ணியிருக்கணும். இங்கேயும் ஏதோ ஒரு விளக்கு மாடம் இருக்குது. பெரிய ஒரு பாறை. இந்த பாறைக்கு கீழே அப்படி சுவரை எழுப்பி இது ஒரு அறையாக மாற்றிருக்காங்க. இந்த பக்கம் மண் கொண்டு அடிச்சிருக்காங்க, மண் சுவர் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் மண் சுவர் தான். வாசக்கால் பாருங்கள், செங்கற்களாலான சுவர்கள் தான். மண்ணை வச்சு செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பழசாக தான் இருக்கணும். ஓவால் பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கார் பக்கத்துலேயே. ஏய், சின்ன ஓவால் இது. பெரிய ஓவால் நம்ம பார்த்துருக்கோம் குகைக்குள்ளே. எல்லாம் கொஞ்சம் சின்ன ஓவால். கோயிலில் வாங்க, அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுறது. சின்ன வாசல் தான் வைப்பாங்க இந்த மாதிரி குகை பகுதிக்குள்ளே. ஏன்னா பெரிய விலங்குகள் வந்து டக்குன்னு உள்ளே போயிடக்கூடாதுங்களா. எருமை மாடு, பெரிய பெரிய கரடிகள், யானை, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா. அதுக்காக சின்ன வாசல் தான் வைப்பாங்க குகை பகுதியில். குனிஞ்சு தான் உள்ளே போய் வரணும். குகைக்கு மேலே நம்ம பார்க்கலாம், மழை தண்ணி வந்தால் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அங்கேருந்து அப்படி வெட்டியிருக்காங்க கிராஸாக. தண்ணி வந்து இப்படி வராமல் இருக்கிறதுக்கு. இதுதான் இந்த குகையோட மொத்த அமைப்பு. இறுதியே எப்படியே வந்து இந்த குகையை வந்து கண்டுபிடிச்சாச்சு. கண்டிப்பாக இது பார்க்கலன்னா எனக்கு வீடியோ ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப நேரம் தேடி தெரிஞ்சு அந்த காட்டில். இந்த பையன் கூட வந்து இத்தனை பேர் கூட சண்டை வலிக்கிறாரு. ஆனால் நம்மளால கெத்தாக நிற்கிறாரு தனியாக. இத்தனை பேரும் நெருங்கலையே, கெத்தாக நிற்கிறாரு. இது வந்து ஒரு ஓடை பகுதிங்க. தண்ணி இருக்குது, இப்போ கூட தண்ணி இருக்குது. பெரிய ஒரு மாமரமாக என்னன்னு தெரியல. அது பக்கத்துலேயே தான் இந்த குகை அமைஞ்சிருக்கு. நீரோடைக்கு பக்கத்தில் தான் சித்தர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் இருந்திருக்காங்க. உண்மையிலே இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க.
வரும்போது அந்த வழியில் அப்படியே இறங்கி வந்தோம். இப்படி வழி கிடையாது, அதனால் இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி போய் பார்க்கலாம். இது ஒரு கிணறுங்க, படிகள் இருக்குது போக. அதான் தண்ணி தேவைக்கு தான், இப்போ கூட தண்ணி இருக்குது, ஆனால் பக்கத்தில் ஓடையில் தண்ணி இல்லை. பெரிய மரங்க, என்ன மரம் இது? மாமரம் தான் நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு கிணறு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இறங்கி வரது கூட வழி இருக்குது. நம்ம நடவாவி கிணறு இருக்குங்க, அந்த மாதிரி நிறைய கிணறுகள் வெட்டி வச்சுருக்காங்க இந்த பகுதியில். எல்லாம் குடிநீர் தான் வெட்டியிருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ எதுவும் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல, ஏன்னா பாதைகளும் சரியாக இல்லை. இந்த காணொலி இதோட முடிவடைதுங்க. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்ய இணைந்தீர்கள். இணைந்த பயணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சுஜியோட இஷ்ட நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்.